என்ன என்னன்னு சொல்லுங்கிறேன். 50 ஆண்டு காலத்தில் ஒரு மாற்றம் வரும்னு சொல்றீங்கல்ல, எந்த மாதிரியான மாற்றம்? அண்ணா போல, எம்ஜிஆர் போல, இந்த அவரெல்லாம் மிஸ் பண்ணி விஜயகாந்த் போல அப்படி ஏதோ ஒரு அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? நல்ல கேள்வி. அண்ணா என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னர். நாங்கள் உங்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். எங்களுக்கு என்று சொல்லிக் கொள்வதற்கு எங்களுடைய மொழிக்கு இனத்திற்கு தனித்த வேறுபட்ட குணங்கள் இருக்கிறது. இது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இனம் வேற, யாதும் ஒரே யாதும் கேள்வி எங்களுடையது. எல்லோரும் ஒரு குலம், எல்லோரும் ஒரு நிறை எங்க கொள்கை. சாதி இல்லங்கிறது எங்க கொள்கை. ஆனா ஆரி அப்படி அல்ல. அப்ப எங்களுக்குன்னு ஒரு தனித்த இனம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை நாங்கள் இழக்க மாட்டோம். அண்ணா சொன்னார், ஆட்சிக்கு வந்தார், தமிழ்நாடு பேர் மாற்றினார், அதை நிறைவேற்றினார். அதை தொடர்ந்தார் கலைஞர், செம்மொழின்னு கொண்டு வந்தார். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சகோதரி சொன்ன மாதிரி கீழடி எங்க, பொருளை எங்க, இருமை கொண்டு வந்தது யார்? எங்கள் இனம், எங்கள் மொழி. இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நீங்க சம்பந்தம் இல்லாதவர்கள், எங்களை ஆள துடிக்காதீர்கள் என்று பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அப்புறம் அண்ணாவும் கலைஞர் உள்ளதா இருக்காங்க. எங்களுக்குள்ள இந்த மனிதருக்குள்ளேதான் அண்ணாவும் கலைஞர் இருக்கிறார்கள், பெரியாரும் இருக்கிறார். அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. திருத்தணி வரைக்கும் வந்துட்டாங்களே, அடுத்தவன் தோல்ல ஏறி. பீகார்ல முடிஞ்சு, மராட்டியத்துல முடிஞ்சு, பக்கத்துல ஆந்திரா வரைக்கும் சந்திரபாபு நாயுடு தோல்ல ஏறி வந்துட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சி சொல்லிட்டு முக ஸ்டாலின் ஒரு மனிதன் இருக்கிறார். ஒற்றை மனிதன் பாக்குறீங்க, பின்னாடி எந்திரிச்சு பார்த்தா பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய விசுரூபத்துல இருக்கு. உள்ள வர முடியல. உள்ள வர முடியுங்கிற ஆதத்துல அவன் துடிக்கிறான். நாங்க காப்பாத்திட்டு இருக்கோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாறுதல். என்ன மாறுதல்? சொல்லி தொலைங்க, சொல்லி தொலைங்க. என்ன மாறுதல்? we are ready to prepare ourselves. கொள்கை